சாதாரண மனுஷங்களே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா தூக்கம் இல்லாமல் ராப்பகலாக அலைஞ்சு அந்த நோண்டி நொங்கெடுத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இதில் வில்லி வில்லங்கா யார் வெண்ணிலா விட்டுருவாளா என்ன? அப்படியே அங்கே இங்கேன்னு அலைஞ்சு தெரிஞ்சு அந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்றா. பாட்டி கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சோட விட மாட்டேன், அதுங்களாம் எங்கே தங்கியிருக்குங்க எங்கே என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பமாக கிளம்புறாங்க. சும்மா விடக்கூடாது பாட்டி அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் போய் பண்ணிட்டு வரேன் பாட்டி, நீங்கள் அமைதியாக வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நானும் வரேன். பாட்டி பொறுங்க பாட்டி, நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது வெண்ணிலா. வெண்ணிலா கிளம்பி நேராக ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுதுங்க. இன்றைக்கி சும்மா விடக்கூடாது, அன்பு ஏன் இங்கே வந்திருக்காரு, சே நம்ம எவ்வளோ சொத்து பத்தோடு இருக்கோம், நம்மளை விட்டு இங்கே வந்தா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க பார்க்கலான்னு. இங்கே பார்த்தா ஜீவா என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தோடு இருந்துட்டு இருக்காரு. எங்கள் அப்பாவோட பிறந்தநாள், அதனால் இன்றைக்கி வர்றவங்களுக்கு ரோஸ் மில்க்கு இலவசமாக வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே சூப்பர் ஐடியா அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, இல்லை ரோஸ் மில்க்கை விட வேறு ஏதாவது அப்படிங்கிற அன்பு. உடனே ஹலோ நிறுத்துங்க, அதான் கரெக்டான ஐடியா சொல்லியிருக்காங்களே, ரோஸ் மில்க்குங்கிறது நல்ல ஒரு ஐட்டம் தான், அது எப்படி 150 ரூபா வரும், ஒருத்தவங்களுக்கு 150 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறத விட வேறு என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்ல, 150 ரூபாயா, இல்லை நம்மளே அதுக்கு தயாரிச்சிடலாமே அப்படி சொல்ல, அதுவும் நல்லா இருக்கே, வெளியில் வாங்குறத விட நம்மளே செஞ்சுருவோம் அப்படி கண்மணியாக அன்பு பார்க்குறாங்க. ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அதுக்கான பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற, நாங்கள் போகிறோம் அப்படின்னு அந்த அந்த ஏற்கனவே ஏமாற்றி தின்னாங்க பார்த்தீங்களா புருஷன் பொண்டாட்டி, அதுங்க ரெண்டு கிளம்ப அப்படின்னு கண்மணி முறைக்க, அதானே நாங்கள் கொள்ளையடிச்சா உனக்கு பிடிக்காது, நீ கொள்ளையடிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க முணுமுணுக்குறாங்க. என்ன முணுமுணுப்பு, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்ல, ஜீவா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளாக போய் வாங்க முடியாது அப்படிங்கிற கண்மணியை பார்க்குறாரு. கண்மணி பார்த்துட்டு ஐயோ இவ கூடயா அப்படிங்கிற மாதிரி சொல்லங்காட்டிலையும், கண்மணி நம்ம அன்பை சேர்த்து கூட்டு போயிட்டு ரோஸ் மில்க்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிருங்க, ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் நேரில் போய் வாங்குற மாதிரி வராது, வாங்கிக்கிட்டு நம்ம ஹோட்டலே ஃபுல்லாக பூ டெக்கரேஷன் பண்ணணும், அதனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பூத்தோட்டத்துக்கு போயிட்டு பூக்கடைக்கு போயிட்டு பூக்களை வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படி சொல்ல, ஓகே வாங்கிட்டு வந்துடுறோம். எங்கே போய் வாங்குறீங்க அப்படிங்கல, சிறுடி காசில் மீனா பூக்கடை வச்சுருக்காங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படி சொல்ல, ஓகே அங்கே போய் வாங்கிட்டு வாங்களே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. போன சமயம் தாங்க இங்கே வெண்ணிலா இங்கே வருது. இங்கே வெண்ணிலா வந்தகையோட அன்பு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அன்புவா உங்களுக்கு யார் அப்படி எப்படி தெரியும் உங்களை அப்படின்னு கேட்க, யாரா அன்பு என்னோட ஹஸ்பண்டுங்க. என்னது ஹஸ்பண்டா ஆக போகிறவர் அப்படி சொல்ல, ஏம்மா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, ஏன் அவரை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்போல்லாம் விரட்டலை சின்ன கோவம் அதான் வந்துட்டார் அப்படின்னு சொன்ன கையோட, எங்கே அன்பு உள்ளுக்க இருக்காரா, அன்பு அப்படின்னு போக, ஹலோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பூக்கடைக்கு தான் போயிருக்காங்க அப்படி சொல்ல, பூக்கடைக்கா எங்கே இருக்குது, அங்கே அடுத்த தெரு தாண்டி போனால் இருக்குங்க, மீனா கடைன்னு கேட்டால் சொல்லுவாங்க, முத்து மீனா கடை அப்படி சொல்ல, ஓ அந்த கடையா, அது எனக்கு தெரியுமே அப்படி சொல்ல, அப்போ போய் பார்த்துக்க, ஆனால் அவங்க ரோஸ் மில் தயாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க, வாங்கிட்டு எப்போ வேணாலும் வரலாம் அப்படி சொல்ல, அன்பு நீ ஒரு ஆள் இம்புட்டு வேலை செய்றியா அப்படின்னு சொல்லல, என்னது ஒரு ஆளா, யார் ஒரு ஆள், 2 பேர் போயிருக்காங்கம்மா, 2 பேர் போயிருக்காங்க, நீ கட்டிக்க போகிற புருஷன்னு சொல்கிற, இன்னொரு பொண்ணு கூட உல்லாசமாக சுற்றிக்கிட்டு தர்றாரு அப்படின்னு அந்த செஃப் 2 பேரும் சொல்கிறாங்க. ஜீவா போயிடுறாருங்க. வெண்ணிலாவுக்கு தூக்கி வாரி போடுது, என்னது இன்னொரு பொண்ணு கூட யாரு அப்படிங்கல, அது யாரு இந்த இதில் ஓனரா கண்மணி அப்படி சொல்ல, கண்மணியா அப்படியே தூக்கி வாரி போடுது, என்ன சொல்கிறீங்க கண்மணியா, கண்மணி எப்படி இருப்பா, என்ன எப்படிப்பா நீ எங்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற ஃபோன்லேருந்து காமிக்கிது வெண்ணிலா, இந்த பொண்ணான்னு பாருங்கள், ஆமாம் இந்த அம்மா தான், ஏன் இந்த அம்மா ஃபோட்டோவை நீங்கள் வச்சுருக்கீங்க, சரி நான் போகிறேன் இல்லை அப்படின்னு வேகமாக ஓடுதுங்க வெண்ணிலா. போகையில் சிந்தனை 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா இப்படி, இதில் ஹோட்டலில் பார்ட்னர்னு சொல்கிறாங்க கண்மணி, அன்பு சமைக்கிற வேலை பார்க்குறேங்கிறாங்க, எப்படி ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அந்த பூக்கடைக்கு போயிடுறாங்க. கரெக்டாக பூக்கள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க, பூவும் பேரம் பேசி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி அது பார்த்தா கேட்குற விலைக்கு எவ்வளோ காசு கேட்டாலும் நம்ம மீனாக நல்ல பிள்ளையாச்சே கொடுத்துட்ருக்கு, எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டுக்கல இங்கே கரெக்டாக வெண்ணிலா போய் நிற்கிது. அன்பு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அப்படின்னு திரும்புகிறாரு, எங்கேயுமே விட மாட்டியாடி நிம்மதியா, என்ன அன்பு உனக்கு இது தேவையா, என்ன அன்பு கையெல்லாம் பெட்டி சட்டிலாம் தூக்கிட்டு ஒரு இது மாதிரி லேபர் மாதிரி வந்து நிற்கிற, ஏன் ஹலோ லேபர்னு என்ன மட்டமா அப்படின்னு கண்மணி கேட்க, ஏய் மூட்ரி வாய் மூட்ரி, உன்னால தாண்டி உன்னை நினச்சி நீ அன்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறான், எல்லாம் என்னால் தான் அப்படி சொல்லிட்டு, அது கரெக்டு தான் ஒன்னால தான் அப்படி சொல்ல, எப்பார் நான் அன்னைக்கு அன்பு ஃபஸ்ட்டு லவ் சொல்லல நான் ஏற்றுக்கிட்டு இருந்தேன்னா இந்நேரம் என் அன்பு இப்படி கஷ்டப்படுமானா அப்படின்னு சொல்லல, ஆமாம்மா நீ தான் அப்போ இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தில்ல, அப்புறம் எப்படி அன்பு லவ் ஏற்று இருந்திருப்பேன், ஆனால் அப்போவும் நீ ஜென்ரல் உமன் தான், ஏன்னா ஒன்று இருக்கல இன்னொன்று வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அது இல்லைன்னக்கப்புறம் தானே இது வர்ற டாக்டர் பொண்ணுன்னோ சொன்ன
சொன்னால் நர்ஸு பொண்ணை டாவடிக்கலான்ட்டு அப்படிங்கல. ஏய் என்ன திமிரா பேசுறியா, ஒன்னமா நினச்சிட்டு இருக்கியா, என்னமோ ஹோட்டல் ஓனரையே மயக்கி நீ பார்ட்னர் ஆயிருக்கியாமே, உன் கதை சந்திச்சிருக்குது, நீ என்ன சொல்கிறியா அப்படின்னு சொன்ன கையோட அன்புக்கு செம்ம கோவம் வருது. அதுக்குள்ளே கண்மணி அடிக்க வர போகிறாங்களா, பட்டார்னு கண்மணி எங்கிட்ட இழுத்துக்கிட்டு ஓங்கி அரையிறாரு பாருங்க வெண்ணிலாவை. என்னடி நினச்சிட்டு இருக்கேன்ட்டு கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது நமக்கா இவ்வளோ அரையிறாரே அப்படின்ட்டு. ஏய் இங்கே பாரு அன்பு, இவன் நல்ல வேலையே இல்லை, இவன் பின்னாடி சேராத, ஒரு ஹோட்டல் பெரிய ஓனருக்கு ஓனர் ஆக முடியுமா, பார்ட்னர் ஆக முடியுமா அப்படி சொல்ல. இங்கே பார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், நீ வந்து நாட்டாம பண்ண தேவையில்லை, போடி, உனக்கு என்னடி, என் பொண்டாட்டி எப்படி இருந்தா உனக்கு என்னடி, அவள் என் பொண்டாட்டி அப்படி சொல்ல சொல்ல கண்மணிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்குது அப்படியே செம்ம காண்டாகுது வெண்ணிலா. பொண்டாட்டி நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு ஒன்றா இருக்கீங்களா, பார்த்துக்கலாம் அன்பு பார்த்துக்கலாம், யார் வந்து என்ன பண்ணால் என்ன நடக்கும் எங்கே போகலான்ட்டு அப்புறம் நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படி சொல்ல சொடக்கு போடுறாரு அப்படியே அன்பு. ஏய் நில்லுடி அப்படி சொடக்கு போட அப்படியே நிற்கிறாங்க. என்ன அன்பு அப்படிங்கல, உன்னை வந்து கொஞ்சிறதுக்கு நான் கூப்பிடலடி, நீ இப்போ போய் நேராக போய் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன், பாட்டி அங்கேருந்து வேகமாக வரும், வந்து என்ன பண்ண போகுது, ஏன்டா அன்பு, டேய் என்னோட அன்பு உன் மேலே நான் பாசமாக இருந்தேன்டா, உயிராக இருந்தேன்டா, கயிறாக இருந்தேன்னு சொல்ல போகுது. அதானே ஒன்றே ஒன்று சொல்லிக்க, யார் வந்து உலகமே வந்து என்னை என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த தொழிலை விட்டு வரமாட்டேன், என் பொண்டாட்டி விட்டு வரமாட்டேன், கிளம்புடி அப்படின்னு சொல்ல. பார்த்துக்கலாம் அன்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகுது. அதுக்கப்புறம் கண்மணிகிட்ட சாரி கண்மணி, என்னால் பாரு அப்படிங்கிற, விடுங்க அன்பு அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. ஏய் என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு ஒதுங்கிறாங்க. ஓ நம்ம 2 பேரும் சண்டையாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்ல, ஏன் அன்பு அதை போய் ஞாபகப்படுத்திட்டு அப்படின்னு துணி அந்த வாங்கி வச்சிருந்தாங்களா அந்த துணி பை 2 பையும் கட்டை பை எடுத்துக்கிறாங்க, பேகும் எடுத்துக்கிறாங்க, பூக்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. சரி வண்டியில் வச்சுருவோம், அடுத்து ரோஸ் மில்க்குக்கு பொருள்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாகிட்டையும் போயிட்டு வரேன் பாய் அப்படிங்கிற, அவங்களும் பாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க கண்மணி அன்பு எப்போவுமே நீங்கள் தான் இருக்கணும், கண்மணி அன்புடன் தான் அப்படி சொல்ல. கண்டிப்பாங்க நீங்கள் மாதிரி தான் நாங்களும் என்றைக்கும் அடிச்சுக்கிட்டாலும் கூடிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து அந்த ரோஸ் மில்க் வாங்குற பொருளுக்கு போகிறாங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கல, எல்லா பொருளும் வாங்க அப்படியே பார்க்குறாரு, கண்மணியை பார்க்குறாரு, அந்த ரோஸ் மில்க்கு பொருளை பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கண்மணி கேட்க, ஒன்றும் இல்லை, இந்த ரோஸ் மில்க் பவுட்ரு கலரு உன் கலர் மாதிரியே இருக்குது, அந்த கலர் அழகா இல்லை நீ அழகான்னு நான் வச்சு பார்த்தேன், கடைசியில் நீ தான் ஜெயிச்ச அப்படி சொல்ல. ஐயோ இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கண்மணி கேட்க, என்னமோ தெரில கண்மணி, அது ஆசை அன்பு காதல் இதெல்லாம் வந்துட்டா கவிதை தன்னால் வந்துடும் போல இருக்கே அப்படி சொல்ல. போங்க வண்டியில் எடுங்க, ஜாமான் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்தால் ஜீவா கேட்குறாங்க, என்ன அது ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட கேட்டுச்சேப்பா அவங்க அட்ரஸு, யார் என்ன அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்க, அதை விடுங்க ஜீவா அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அது எங்கே இங்கே யார் சொன்னது, அந்த ரெண்டு ஆள் அறிவு ஜீவி நல்லவங்களே வெளில வாங்க அப்படிங்கல. அந்த சமைக்கிறவங்க 2 பேரும் வராங்க. என்ன அப்படின்னு வரல, என்னன்னு ஓங்கி பேசுனா உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிருமா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கல. ஜீவாவும் என்ன கண்மணி என்ன அன்பு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் எதை பண்ணிட்டு வந்தேன்னு இங்கே ஒருத்தி வந்தாலே அவகிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க, எப்படிங்க இப்படிலாம் வாய் கூசாமல் பேசுகிறீங்க அப்படின்னு கண்மணி அன்பு கேட்க, ஐயோ அந்த வத்த காட்சி நேராக போய் பற்றி விட்டுருக்காளே, பற்ற வச்சிருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு 2 திருன்னு முழிக்குதுங்க. இங்கே பார், இனிமேல் என்னை பற்றியோ ஏதாவது இந்த வர்றவங்க போகிறவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்த வேலை வச்சுக்கிட்டீங்க, போனால் போது நான் விட்டுட்ருக்கேன், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் என் ரெக்கார்டில் இருக்குது, நான் போட்டு கொடுத்தேன்னு வைங்க அவ்வளோதான் அந்தர் பண்ணிடுவேன் அப்படின்னு கண்மணி பத்திரக்கால் மேலே சத்தம் போட்டு போகிறாங்க. ஐயோ என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு அதுக்கு பயப்பட அன்பே ஒரு நிமிஷம் ஆடி போகிறாரு. என்னது நம்மளால் இந்த அளவுக்குலாம் கோவரும் அவளுக்கு அப்படின்னு ஆடி போகிறாங்க. ஜீவாவே ஒரு நிமிஷம் ஆடி போகிறாரு. என்ன அன்பு இந்த ஆட்டம் போட்டு போகுது, என்னாச்சு, அவள் வந்து என்னதான் பண்ணா, என்னப்பா நடக்குது, உன்னை கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு போனா அப்படிங்கல. அவளுக்கு இருக்கு கச்சேரி, நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு அன்பு நினச்சிட்டு அங்கே அப்படி மனசில் நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் கண்மணிக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணின்னு போயிட்டு தேன்மொழி கூப்பிடுது. என்னாச்சு அப்படிங்கல. என்ன கனவுலகத்தில் அன்பு சாரோட டூயட்டா, அதெல்லாம் இல்லை போ அப்படின்னு சொல்ல. அப்போது கிஸ்ஸிங்கா கட்டிங்கா அப்படி சொல்ல. ஐயோ தேனு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் நினைக்கிறாங்க. அவள் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. தேன்மொழிக்கு புரிஞ்ச போது நான் சொன்னதான் ரைட்டு, என்னடி சொன்ன, என்ன சொன்ன, நீ முத்தம் தானே கொடுத்த அன்பு சாருக்கு, ஐயோ அப்பெல்லாம் இல்லை கட்டி தானே பிடிச்ச, அதெல்லாம் இல்லடி சும்மா நினச்சேன்டி. வந்துட்டியா நினச்சியா, அதை உன் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ நினச்ச தப்பு, நான் கட்டி தான் பிடிச்சேன் முத்தம் தான் கொடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் நினச்சி பார்க்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.